திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். நாட்டின் முதல் டெங்கு தடுப்பூசியான கியூடெங்கா பயன்பாட்டிற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நாட்டின் சுகாதாரத்துறை எட்டியுள்ள இந்த வரலாற்று மைல்கல் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பிற்கு எதிராக இதுவரை முறையான தடுப்பு மருந்துகள் இல்லாத சூழலே நிலவி வந்தது. ஆனால் ஜப்பான் நாட்டின் முன்னணி பயோபார்மா நிறுவனமான டகேயா தயாரித்துள்ள இந்த கியூடெங்கா தடுப்பூசி இனி இந்திய மக்களின் உயிரை காக்கும் ஒரு கேடயமாக மாற உள்ளது. 4 வயது முதல் 60 வயது வரையிலான நபர்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கியூடெங்கா தடுப்பூசியின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், டெங்கு வைரஸில் இருக்கும் 4 விதமான உருமாறிய வகைகளுக்கும் எதிராக இது மிக தீவிரமாக செயல்பட்டு உடலுக்கு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. வேறு சில நாடுகளில் பயன்பாட்டில் இருந்த பழைய தடுப்பூசிகளை ஒருவருக்கு செலுத்துவதற்கு முன்னதாக அவருக்கு ஏற்கனவே டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிய கடுமையான இரத்த பரிசோதனைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கியூடெங்கா தடுப்பூசிக்கு அப்படி எந்த ஒரு முன்கூட்டிய பரிசோதனையும் தேவையில்லை என்பது மருத்துவ உலகிற்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய நிம்மதியாகும். உலகளாவிய அளவில் நடத்தப்பட்ட மருத்துவ சோதனைகளில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு டெங்கு பாதிப்பினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அபாயத்தை 90% வரை இந்த மருந்து குறைப்பது மிக துல்லியமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி 3 மாத கால இடைவெளியில் 2 தவணைகளாக மக்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்து நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிக்கும் டெங்குவின் பிடியிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க இந்த கியூடெங்கா தடுப்பூசி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என மருத்துவ வல்லுநர்கள் பெரிதும் நம்புகின்றனர். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.